அவர்களே, கொள்ளிடம் ஆற்றில் கல்லணை முதல் அணைக்கரை கீழணை வரையில் சுமார் 100 கிலோமீட்டர் அளவில் ஒரு தடுப்பணை கூட இதுவரை இல்லை. 20க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களும் 40,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் குடிநீர் ஆதாரத்தையும் பெருக்குவதற்காக ஆண்டு முழுவதும் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவதற்கான வழிவகையில் 3 அணைக்கட்டு கட்ட வேண்டும். இல்லை என்றால் ஒரு அணைக்கட்டாவது கட்டி தருவதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் திருப்புறமையும் குடிதாங்கி ஊராட்சியில் ஒரு அணையாவது கட்டுவார்கள் என்பதை தங்கள் வாயிலாகவும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் பிரபாரன் எம்எல்ஏ அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை செய்து தருவார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அறிவித்தவர்களே, இவரே கேள்வி கேட்டால் போதும், அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் கொண்டு வர கேள்வியை வந்து சொன்னார். கேள்வி மாண்புமிகு உறுப்பினர் கேட்டது பெரியார் பாசனம், இவர் கேட்பது காவிரி பாசனம். இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம். ஒன்றை இந்த மன்றத்தில் தெரிவித்து விடுகிறேன். ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்றால், சப்போஸ் அவர் நம்முடைய இங்கே கேள்வி கேட்டார் நண்பர் செந்தில்நாதன். இந்த செந்தில்நாதன் வேறு எந்தெந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குரிய பதிலை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வருவோம். அப்போதான் அங்கே மிஞ்சி போக முடியாது. அவர் மிஞ்சி போனால் அதுக்குள்ள தான் கேட்கணும். 10 கேள்வி கேட்டிருப்பா, அதுக்கு பதில் சொல்லணும். அது மாதிரி அது வரையும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவோம். அது காவேரிக்கு பின்னால் இந்த பக்கம் கட்டர் பண்ண முடியாது. அதனால் இவ்வளவு அக்கறை இருக்கிற ஒரு தனி கேள்வி போட்டிருக்கணும். யூஸ்வலாக என்ன செய்வாங்க, நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் தி கொஸ்டின் கேட்டால் தனி கேள்வி போடுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க. அது எங்கள் சாதி பட்சம் அது சொல்லிட்டு அப்படி உட்காந்துருவார். ஆகையினால அன்பழகனுக்கு நான் ஒரு இவ்வளவு கேட்டதுனால ஒரு எப்படியும் ஒரு அணையாவது கட்டித்தரேன். ஆனால் நீங்கள் அணை கேட்குறப்போ ஊரில் இருந்திருக்கணும், ஜப்பான் போயிருக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.